நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கும் நாம ஒரு தலைப்பின் கீழாக வேத பகுதிகளை பார்க்க போறோம். அந்த தலைப்பானது பாடுகள். இந்த பாடுகளை குறித்து தான் நேற்றைய தினத்திலே நம்ம சில காரியங்களை பார்த்தோம். இந்த பாடுகளுக்கு பங்காளிகளாகும் போதுதான் கிறிஸ்துவனுடைய மகிமைக்கு பங்காளிகளாக முடியுங்கிறதை குறித்து பார்த்தோம். இந்த பாடுகளுடைய அர்த்தம் என்னங்கிறதையும் நேற்று பார்த்தோம். அதாவது நாம கடந்து வருகிற உபத்திரவங்கள், சோதனைகள், துன்பங்கள், இன்னல்கள், இல்ல நம்மளை துன்புறுத்தக்கூடிய எந்த ஒரு காரியமுமே பாடுகள்னே சொல்லப்படும். இந்த பாடுகள்னு சொல்லப்படும் போது அது நாம அநியாயம் செய்கிறதுனால வருகிற பாடுகளாக இருக்கக்கூடாது. அதையே முக்கியமாக நேற்றைக்கு கடைசியில பார்த்தோம். தேவனை பற்றும் நல்மனசாட்சியோடு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்து போன அடிச்சுவட பின்பற்றுகிற நிமித்தமாக நமக்கு வருகிற பாடுகளே குறிக்கிறதாக இருக்கு. அந்தபடியாக நன்மை செய்து பாடனுபவிக்கிறவர்களாக இருக்கும்போது தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. இந்த பாடுகள்னால நாம என்ன கற்றுக்கொள்கிறோங்கிறத ஒரு வேத வசனத்தின் மூலமாக பார்க்கலாம். எபிரேயர் 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அப்போ நாம பாடுபடும் போது கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா இந்த பூமியில பிறந்த போதே அவர் அனுபவித்த பாடுகளின் மூலமாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாமும் நன்மை செய்து பாடனுபவிக்கும் போது கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரம் இல்ல, 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 6வது வசனம் பின்பாதி சொல்லுது, நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. நாம பாடுபட்டு அதை சகிக்கும் போது நம்முடைய ரட்சிப்பானது பலன் செய்கிற விதமா இருக்கு. அது பூர்ணமடைகிறதுக்கு அதுவே காரணமா இருக்கு. அதையே இந்த வசனத்தின் மூலமாக பவுலடியார் விளக்குறாரு. இந்த பவுலடியாரை எடுத்துக்கொண்டோமே ஆனால் தேவன் அவரை பற்றி என்ன சொல்றாருன்னு அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்த்தோம்னா, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்படியாக பவுலடியார் தேவனுடைய நாமத்து நிமித்தமாக பாடுகளை அனுபவிக்க தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறாரு. நாம் எல்லாருமே இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்தின் மீது தான் கவனமாக இருப்போம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனத்துல பவுலானவர் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் தேவனுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறாங்கிறத தான் நாம பிரதானமா பார்ப்போம். அந்தபடியா அவர் தேவனுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்கு தெரிந்து கொண்ட பாத்திரம் மாத்திரமல்ல, தேவன் நிமித்தமாக பாடுபடவும் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறாரு. இப்படியாக தேவன் நிமித்தமாக பாடனுபவிக்கும் போது அதற்கு தேவனே பலன் சேர்க்கிறவராக இருக்கிறாரு. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு சொல்லிட்டு நேற்றைக்கு எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனத்துல கொடுக்கப்பட்டதாக பார்த்தோம். அது மாத்திரம் இல்ல, பவுலடியார் எடுத்துட்டோம்னா அவர் அநேக பாடுகளை கடந்து வந்திருக்கிறாரு. முக்கியமா அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த முள் கூட அவரை விட்டு நீங்காமல் அந்த பாடையும் அனுபவித்தவராகவே இருக்கிறாரு. அந்த சமயத்துல தேவன் அவருக்கு என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். அந்தபடியாக கிறிஸ்துதாமே நம்முடைய பலவீனங்கள்ல நமக்கு பலன் சேர்க்கிறவராக இருக்கிறாரு. அந்த பலன் மூலமாக அந்த பாடுகளை நம்மால எளிதாக கடந்து வர முடியும். ஏன்னா நாம அனுபவிக்கிற பாடுகள் எல்லாமே கிறிஸ்துவின் நிமித்தமாக, நாம கிறிஸ்தவனாக இருக்கிறது நிமித்தமாக அனுபவிக்கிறதாக இருக்கும்போது கிறிஸ்துதாமே நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. அதனால்தான் பவுலடியார் இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்க தெரிந்து கொண்ட பாத்திரமா இருந்தாலும் அவருடைய விசுவாசத்தின் ஓட்டத்தை நல்லபடியாக ஓடி முடித்து ஜீவ கிரீடம் அவருக்காக வைக்கப்பட்டிருக்குங்கிறத ரொம்ப உறுதியாக சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு பலம் அவருக்கு கிறிஸ்துவனிடத்திலிருந்தே வந்தது. அது மாத்திரம் இல்ல, நாம பாடுகளுக்குள்ளாக போகும்போது ஒரு நாளும் நாம சோர்வடைந்து தளர்ந்து பின்மாற்றம் அடைகிறவர்களாக இருக்கக்கூடாது. யாக்கோபு 5வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி எலியா என்பவர் பாடுள்ள மனுஷனாய் இருந்தும்
கருத்தாய் ஜெபம் பண்ணக்கூடியவராக இருந்தார். அந்தபடியாக நாம பாடுகளுக்குள்ளாக போகும்போதும் கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறவர்களாகவும் எல்லா காரியத்திலையும் தேவனுக்குள்ளார வேரூன்றி நிற்கிறவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த பாடுகளை கடந்து நாம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பாடுகளின் மூலமாக தேவனுடைய மகிமைக்கு பங்காளிகளாக முடியும். இந்த பாடுகள் மூலமாக தேவன் தாமே நமக்கு பலன் சேர்க்கிறவராக இருப்பாரு. இதையெல்லாம் அறிந்து கொண்டு கிறிஸ்தவனாக இருந்து பாடுகள் அனுபவிப்பதற்கு நாம ஒரு நாளும் பயப்படக்கூடாது. இந்த பாடுகளுக்கு பலன் செய்யறதற்கு தேவன் தாமே நம்மோடு கூட இருப்பாரு. இந்த பாடுகள் எதுவுமே வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. அப்படியாக பாடுகளை தேவனுடைய வல்லமையை கொண்டு எதிர்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பாடுகள் நிமித்தம் நாங்கள் உம்முடைய மகிமைக்கு பங்காளிகளாவதோடு எங்களுடைய ரட்சிப்பு பூர்ணப்படவும் நாங்கள் இந்த பாடுகளை அனுபவிக்கும் போது நீதாமே எங்களுக்கு பலன் சேர்க்கிறவராக இருக்கிறீங்கிறதையும் உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேர்த்தியாய் விளக்குகிறது தகப்பனே. இதை அறிந்து கொண்டு கிறிஸ்தவனாக இருக்கும்போது நாங்கள் பாட அனுபவிக்கும் போது ஒரு நாளும் தளர்ந்து போகாமல் உம்முடைய பலத்தினால் எழுந்த உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி அருளுங்க ராஜா. அப்படியே நீங்க எங்களை நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.